விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தென்னை மரத்தில இந்த குருவை கொட்டுவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. அந்த குருவை கொட்டுவத எப்படி இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம் என்பத பத்தி வேளாண் பொறியாளர் திரு பிரிட்டோராஜ் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். தென்னையில் போரான் சத்தை போரான் சத்தை அதிகப்படுத்தணும், குறும்பை கொட்டுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் 2 காரியங்கள் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா, மரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொதுவான சத்தோட அளவு அதிகப்படுத்தணும், சரிங்களா? அப்புறம் அந்த சத்தை அளவு அதிகப்படுத்திட்டு அது கூட அதுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும், சரிங்களா? இதுதான் அடிப்படை. அப்போ நம்ம பொதுவாக சத்தை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி தர்றீங்கன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி தர்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 6 தடவை தண்ணி தருவீங்க, சரியா? அப்போ 6 தடவை தண்ணி தர்றீங்கன்னா 2 தடவை ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்ரு தண்ணியில் கலந்து பிரித்து ஊற்றணும். இப்போ உதாரணத்துக்கு 70 மரம் அப்படின்னா உத்தேசமாக 30 லிட்ரு, ஒரு 3 லிட்ரு ஒரு மரத்துக்கு அப்படின்னு ஊற்றணும், ரைட்டா? அது 2 தடவை. அதுக்கப்புறம் மீன் அமிலம் அது 1 லிட்டர் ஊற்றணும் கண்டிப்பாக. அந்த 1 லிட்டர் அவசியம் ஊற்றணும். முடிஞ்சால் கூட ஊற்றலாம், சரிங்களா? அந்த மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி பஞ்சகாவியாவோ இஎம் கரைசலோ அதுவுமே குறைஞ்சபட்சம் 1 லிட்ரு, அதிகபட்சம் 2 லிட்ரு. இப்போ உதாரணத்துக்கு 200 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு லிட்டர் கலந்துட்டு அந்த 200 லிட்டரை உத்தேசமாக 70 மரம்னா 3 லிட்டர் பிரித்து ஊற்றி விடணும், ரைட்டுங்களா? இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். குறைந்தபட்சம் தென்னை மரம் நம்ம சொல்கிறத கேட்குறத, அதாவது சொல்கிறது வெளியில் பலனாக வெளியே வர்றதுக்கு 3 மாதத்துலேருந்து 5 மாதம் ஆகும், அந்த மரத்தோட தன்மையை பொறுத்து, சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாத்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து வெளியே தெரிய 3 மாதத்துலேருந்து 5 மாதம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக தெரியும், நீங்கள் அதை செய்யணும். இது இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டரும் 3 கிலோவும் அதிகபட்சம் 5 கிலோவும் வைக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு நீங்கள் இந்த எருக்கு கரைசல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் தயார் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கும் 3 லிட்டர் ஊற்றணும். அந்த 3 லிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிற அளவை பொறுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 3 லிட்டர் ஊற்றலாம், அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை 3 லிட்டர் ஊற்றலாம், அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை ஊற்றலாம். எது முடியுமோ, எவ்வளோ இருக்குதோ தொடர்ந்து கொடுக்குறதையும் பார்த்துக்கணும். பொன் முட்டையிடும் வயிற்ற கிழிக்கிற மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான வளர்ச்சியும் பொதுவான இதுவும் நல்லாயிருக்கும். இதை எப்படி நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு நிலத்தோட மேட்டுப்பகுதியிலையும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய 2 மரத்தை எடுத்துக்கங்க. அதில் ஒரு தென்னை மட்டையை கட்டி விட்ருங்க நம்ம ஆய்வுக்காக. அதில் எத்தனை பாலை இருக்குது, எத்தனை காய்கள் இருக்குது எண்ணிக்கங்க. இப்போ இதை வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த இடுப்புல்களெல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அதே நீங்கள் எந்த மரத்தில் ஆய்வுக்கு எடுத்தீங்களோ அதில் எத்தனை பாலை இருக்குது, எத்தனை காய்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க, சரிங்களா? நம்ம பணத்தை செலவழிக்கிறோம்னா அந்த அளவுக்கு அதில் ஈல்டு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தேங்காயை உரித்து பார்த்தோம்னா ஒரு தேங்காய் என்ன வெயிட் வருது அதை எடை போட்டு பார்த்துக்கணும். இப்போ எவ்வளோ நம்ம செஞ்சு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எடை வருது உடச்சி பார்த்தோம்னா தேங்காய் பருப்பை ஒரு நம்ம ஸ்கூல் பசங்க ஸ்கேல் வச்சுருப்பாங்கள்ல, அதில் அளந்து பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. அதே இது நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ உயரம் இருக்குது. தண்ணீரை டம்ளரில் ஊற்றி பாருங்கள், டம்ளரில் எவ்வளோ உயரம் வந்திருக்கு. அதே மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறம் டம்ளரில் எவ்வளோ உயரம் வருது. இதெல்லாம் தான் நமக்கு முறையாக கவனிக்க வேண்டிய முறைகள், சரிங்களா? அப்படிலாம் செஞ்சால் தான் அது சரியாக வரும், சரிங்களா? பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஊட்டச்சத்து மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா வகை மண்ணுக்கும் முக்கியம். வெறும் தண்ணி கொடுக்கறதுனால மட்டும் தென்னை மரம் நல்லா ஆகிடாது, சரிங்களா? நன்றிங்க.